السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الصعب إذا شئت سهلا. Okay students, நம்ம last classல வஹ்தத்து சானியா, அதாவது இரண்டாவது அலகு அல் உஸ்ரா, குடும்பம் வந்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஹிவாரண்ட் வந்துட்டு நம்ம பார்த்தோம் போன கிளாஸில். நம்ம இன்றைய கிளாஸில் பார்க்க போகிறது பிள்ளைகள், அந்த யூனிட்டில் இருக்கிற 3வது ஹிவார் தான் பிள்ளைகள் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹிவாரில் வந்துட்டு என்ன வருகிறது என்று சொன்னால், தாய், தந்தை மற்றும் பிள்ளைகள், அதாவது ஆண் பெண் பிள்ளைகள், இவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு ஹிவார் தான் வந்துட்டு நம்ம இன்றைய கிளாஸில் பார்க்க இருக்கோம். ஹிவாருக்கு போகிறதுக்கு முதல் பிள்ளைகள் இதில் இருக்கிற பிக்சர்ஸை பாருங்கள் பிள்ளைகள். இதில் வந்துட்டு மொத்தம் 6 பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, முதலாவது பிக்சர் வந்துட்டு வுது செய்கிறா போல் இருக்குது, 2வது பிக்சர் குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க, 3வது பிக்சர் தொழுவிட்டு இருக்காங்க, அதே போல் 4வது பிக்சர் பாருங்கள் கோட், அதாவது வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு வெளியே போடுவோம் கோட் என்று சொல்லி, ஸோ கோட் இருக்குது. அதே போல் வந்துட்டு கண்ணாடி இருக்குது. லாஸ்ட்டாக வந்துட்டு மஸ்ஜித் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன வேர்ட் வந்துக்கிட்டு அரபிக்கில் பாவிப்போம், இப்போ ஒரு வுது சேர்த்து இருக்கிறாரு என்று சொல்லி சொல்கிறதுக்கு நம்ம அரபிக்கில் எப்படி பாவிப்போம் என்று சொல்லி நம்ம இந்த ஹிவாரில் பார்ப்போம் பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம ஹிவாருக்கு போவோம் பிள்ளைகள். இந்த ஸ்லைடை பாருங்கள், அந்த ஹிவார் இருக்குது. அல் உம்மு, அல் உம்மு என்றா வந்துட்டு தாய். தாய் சொல்கிறா, ஹாதா அதானுல் ஃபஜ். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே படிப்பிச்ச கிளாஸில் படிப்பிச்சிருப்பேன். ஹாதா எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், என்ன மீனிங் எல்லாமே வந்துட்டு நான் போன ரெக்கார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஹாதா அதானுல் ஃபஜ், இது ஃபஜ்ருடைய அதான் என்று சொல்லி சொல்கிறா. அப்போ ஹாதா என்றா இது, அதான் என்று சொல்லிச்சேன்னா அதான் தான். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்துக்கிட்டு வித்தியாசமாக பாய்ப்பாங்க. பாங்கு என்று சொல்லி சொல்லுவாங்க, பாங்கு சொல்கிறது. அப்போ வந்துட்டு அந்த பாங்கு தான் வந்துட்டு அதான். அப்போ ஹாதா அதானுல் ஃபஜ்ர் என்று சொல்லிச்சுன்னா இது ஃபஜ்ருடைய அதான் என்று சொல்லி அல் தாய் வந்துட்டு சொல்கிறா. அல் அப் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தந்தை வந்துட்டு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லிச்சேன்னா, இப்போ உதாரணமாக அதான் சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்லிச்சேன்னா நம்ம அதானுக்கு வந்துட்டு பதில் சொல்லுவோம். இப்போ வந்துட்டு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு சொல்லி அதான் சொல்கிறாங்கன்ட்டா அதுக்கு நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், பதில் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றுக்கு நம்ம ஒவ்வொரு பதில் வந்துட்டு சொல்லுவோம். ஸோ அப்படி வந்துட்டு அந்த அதானுக்கு வந்துட்டு தந்தை வந்துட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு பாங்கு முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது அதான் வந்துட்டு முடிஞ்சதுக்கு பிறகு ஐனல் அவுலாத், ஐனேண்டா எங்கே, ஐனேண்டா எங்கே. இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளை தேர்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம முன்னுக்கு டைம் கேட்குறேன்டா ஐனேண்டா எங்கே என்று சொல்லி பாய்ப்போம். அப்போ ஐனல் அவுலாத், சிறுவர்கள் எங்கே என்று சொல்லி கேட்காங்க. அப்போ வலதுன் என்றா சிறுவன், அவுலாத் என்றா சிறுவர்கள், வலதுண்ட ஜம் தான் அவுலாத். அப்போ ஐனல் அவுலாத், சிறுவர்கள் எங்கே என்று சொல்லி தந்தை வந்துட்டு கேட்காரு. அதுக்கு அல் தாய் சொல்றா, சஅத் ஃபில் ஹம்மாம் யதவல்லா. இங்கே வந்து சஅத் என்கிறது பிள்ளைகள் ஒரு நேம். இப்போ வந்துட்டு இந்த ஹிவாரில் வந்துட்டு சஅத், சயீத், சயீதா அப்படி சொல்லி 3 நேம் வரும். ஸோ இது 3 வந்துக்கிட்டு இவங்களோட பிள்ளைகளோட நேம் தான் வந்துக்கிட்டு இந்த சஅத், சயீத், சயீதா அப்படி சொல்லி சொல்கிறது. ஸோ அபு கேட்காரு, அதாவது வந்துட்டு தந்தை கேட்காரு, ஐனல் அவுலாத், சிறுவர்கள் எங்கேன்னு சொல்லி கேட்காங்க. ஸோ அதுக்கு தாய் சொல்கிறா, சஅத் ஃபில் ஹம்மாம் யதவல்லா. சஅத் வந்துட்டு ஃபில் ஹம்மாம், ஹம்மாம்ண்டா குளியலறை. அப்போ வந்துட்டு சஅத் வந்துட்டு குளியலறையில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. யதவல்லா, அவர் வந்துட்டு என்ன செய்கிறாரு, வுது செய்து கொண்டு இருக்கிறாரு என்று சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அல் அப் தந்தை கேட்காரு, வஐன சயீத், வண்டா வந்துட்டு நமக்கு மேலும் என்று வார இடத்த வந்து நம்ம வாவை வந்துட்டு பாய்ப்போம் பிள்ளைகள். வஐன மேலும் எங்கே, சயீத் மேலும் சயீத் எங்கே என்று சொல்லி அல் அப் தந்தை வந்துட்டு என்ன சொல்றாரு கேட்காரு. அதுக்கு அல் தாய் சொல்றாங்க என்னன்னு சொல்லிச்சுன்னா, சயீத் ஃபில் குர்ஃபா, குர்ஃபாண்டா அறை, நம்ம ரூம் என்று சொல்லி சொல்லுவோம் அறை.
ஸோ என்ன சொல்கிறாங்கடா சயீத் ஃபில் குர்ஃபா, சயீத் வந்துட்டு அறையில் இருக்கிறாரு. யக்ரஉல் குர்ஆன், அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறாரு என்று சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை திருப்பி சொல்கிறேன்னு பாருங்கள் பிள்ளைகள். சயீத் ஃபில் குர்ஃபா, ஃபிங்கிறது இல் என்று வர இடத்த வந்து நம்ம பாய்ப்போம். ஸோ சயீத் ஃபில் குர்ஃபாண்டா சயீத் வந்துட்டு அறையில் இருக்கிறாரு. யக்ரஉ, அவர் ஓதிக்கொண்டிருக்கிறாரு, வாசிக்கிற ஓதுற அதுக்கெல்லாம் வந்து நம்ம யக்ரா என்று சொல்லி சொல்லுவோம். ஸோ யக்ரஉண்டா அவர் ஓதிட்டு இருக்கிறாரு. அல் குர்ஆன், அவர் வந்துட்டு என்ன செய்கிறாரு, குர்ஆன் வந்துட்டு ஓதிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு அதாவது வந்துட்டு தந்தை கேட்காரு. வ ஐன சயீதா, வ அண்டா வந்துட்டு மேலும், ஐனேடா எங்கே, வ ஐனேடா மேலும் எங்கே, சயீதா மேலும் சயீதா எங்கே என்று சொல்லி தந்தை வந்துட்டு கேட்காரு. அதுக்கு தாய் வந்துட்டு சொல்கிறாங்க, அல் உம்ன்னு சொல்லி போட்டிக்காங்க பாருங்க. அல் தாய் வந்துட்டு சொல்கிறாங்க சயீதா ஃபில் முசல்லா துசல்லி என்று சொல்லி சொல்கிறாங்க. முசல்லா என்றா தொழும் இடம், அதாவது தொழும் இடத்தை தான் வந்துட்டு நம்ம முசல்லா என்று சொல்லி சொல்லுவோம் பிள்ளைகள். ஸோ சயீதா ஃபில் முசல்லா என்று சொல்லிச்சுன்னா சயீதா தொழும் இடத்துல வந்துக்கிட்டு இருக்கா, சரிதானே, தொழும் இடத்துல வந்துட்டு இருக்கா. துசல்லி, அவள் வந்துட்டு என்ன செய்துட்டு இருக்கா, தொழுது கொண்டு இருக்கான்னு சொல்லி தாய் வந்துட்டு சொல்கிறாங்க. சரிதானே. இப்போ சயீதா ஃபில் முசல்லா, சயீதா வந்துட்டு முசல்லா தொழும் இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. துசல்லி, அவள் வந்துட்டு என்ன செஞ்சுக்காங்கன்னா வந்துட்டு தொழு விட்டு இருக்கான்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு பிறகு தந்தை வந்துட்டு சொல்கிறாங்க ஐனல் மிஅ்தஃப், ஐனல் மிஅ்தஃப் என்று சொல்லி கேட்காங்க. இப்போ வந்துட்டு உதாரணமாக இப்போ நம்ம ஒரு ஆள் வீட்டோட்டு வந்துட்டு வெளியே போப்புறோம், எங்கேயாச்சும் போப்புறோம்னு சொல்லி சொன்னால் அந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு சாமானை வந்துட்டு தேடிட்டு இருப்போம். அதங்க இதங்க என்று சொல்லி ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஸோ அதை போல் நீங்கள் நடக்குது பாருங்க. தந்தை கேட்காரு ஐனல் மிஅ்தஃப், ஐனேடா உங்களுக்கு தெரியும் எங்கே, ஐனேடா எங்கே, அல் மிஅ்தஃப், மிஅ்தஃப்ண்டா கோட், அந்த இதில் போட்டிருப்பாங்க பாருங்க, பிக்சரில் வந்துட்டு போட்டிருப்பாங்க அல் மிஅ்தஃப் கோட், அதாவது வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கோட் போடுவோம், அப்படி போடுற கோட்டுக்கு தான் நம்ம மிஅ்தஃப் என்று சொல்லி சொல்லுவோம். ஸோ கோட் எங்கே என்று சொல்லி தந்தை வந்துட்டு கேட்காரு. அதுக்கு சஅத் சொல்கிறாரு. சஅத் வந்துட்டு அவர மகனில் ஒரு ஆள் தான் சஅத். ஸோ சஅத் சொல்கிறாரு நேடா ஹாதா ஹுவல் மிஅ்தஃப், இந்த இடத்த பிள்ளைகள் ஹாதா ஹுவ என்று சொல்லி வருகிறது. ஸோ இங்கே வந்துட்டு ஹாதாக்கு இது, ஹுவைக்கு அவன் என்று சொல்லி நம்ம பிரித்து வந்துட்டு கருத்து கொடுக்க இயலாம். அப்படி கொடுத்தா வந்துட்டு நம்ம கருத்தை எடுக்கலாம். ஸோ நம்ம இங்கே வரக்குள்ள வந்துட்டு ஹாதா ஹுவங்கிறது நம்ம சேர்த்து தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஹாதா ஹுவ என்று சொல்லி வரக்கு ஹாதா ஹுவ என்றா வந்துட்டு இது தான், ஹாதா ஹுவேட என்ன மீனிங், இது தான்ங்கிறது தான் வந்துட்டு ஹாதா ஹுவைக்கு மீனிங். ஸோ ஹாதா ஹுவல் மிஅ்தஃப் என்று சொல்லிச்சுன்னா இதுதான் கோட் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ ஹாதா ஹுவேடா இது தான், அல் மிஅ்தஃப் கோட், யா வாலிதி எனது தந்தையே என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஹாதா ஹுவங்கிறது வந்து நம்ம சேர்த்து தான் பிள்ளைகள் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஹாதா ஹுவங்கிறதுக்கு மீனிங் வந்துட்டு இது தான் என்று சொல்லி வரும். ஸோ அப்படி வரக்கு நம்ம அதுக்கு பிரித்து வந்துட்டு கருத்து கொடுக்க மாட்டோம், சரிதானே. அதை வந்துட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஹாதா ஹுவல் மிஅ்தஃப், இதுதான் கோட், யா வாலிதி எனது தந்தையே என்று சொல்லி சஅத் வந்துட்டு சொல்கிறார். வாலித் என்றா வந்துக்கிட்டு தந்தை, வாலிதி என்றா எனது தந்தை, யா வாலிதி முன்னுக்கு யா போட்டு யூஸ் பண்ண மாட்டா, யா வாலிதி, யா வாலிதி என்றா எனது தந்தையே, ஒரு ஆளை விழிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ரினேஷன் யூஸ் பண்ணுவோம், அதை யா வந்துட்டு போட்டு யூஸ் பண்ணுவோம், யா வாலிதி எனது தந்தையே என்று சொல்லி சொல்கிறார். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், தந்தை கேட்காரு வ ஐனன் நல்லாரா, மேலும் கண்ணாடிகள் எங்கே என்று சொல்லி கேட்காரு. அந்நல்லாராண்டா கண்ணாடிகள். ஸோ ஐனன் நல்லாரா மேலும் எனது கண்ணாடிகள், மேலும் கண்ணாடிகள் எங்கே என்று சொல்லி தந்தை வந்துட்டு கேட்காரு. அதுக்கு வந்துட்டு சயீத் சொல்கிறாரு பாருங்க, ஹாதிஹி ஹியன் நல்லாரா யா வாலிதி, ஹாதிஹி ஹிய எங்களுக்குள்ள வந்துட்டு பிள்ளைகள் இப்போ வந்துட்டு பாருங்க அந்நல்லாராண்டா கண்ணாடிகள், கண்ணாடிகள்ங்கிறது பன்மை தானே. ஸோ ஹாதிஹி ஹிய வந்துட்டு நம்ம சேர்த்து தான் யூஸ் பண்ணுவோம், ஹாதிஹி ஹியன்னு சொல்லி சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இவைதான் ஹாதிஹி ஹியடா இவைதான், அந்நல்லாரா அதாவது கண்ணாடிகள், ஹாதிஹி ஹியன் நல்லாரா அனுசரிச்சினா பிள்ளைகள் இவைதான் கண்ணாடிகள், யா வாலிதி எனது தந்தையே இவைதான் கண்ணாடிகள் என்று சொல்லி சயீத் வந்துக்கிட்டு சொல்கிறாரு. ஓகே பிள்ளைகள், லாஸ்ட்டாக பாருங்கள், லாஸ்ட்டாக வந்துக்கிட்டு தந்தை சொல்கிறாரு
ஹையா பினா இலல் மஸ்ஜித். ஸோ அதான் சொல்லிட்டு தானே, அதான் சொல்லிட்டு ஸோ இவங்க மஸ்ஜிதுக்கு போகணும். அப்போ வந்துட்டு தந்தை சொல்கிறாருன்னு ஹையா பினா நாங்கள் போவோம், ஹையா பினான்னா நாங்கள் போவோம், இலல் மஸ்ஜித் அதாவது பள்ளி வாயிலுக்கு நம்ம போவோம் என்று சொல்லி தந்தை வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு சயத் வ சயீத், சயதும் சயீதும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா சொல்கிறாங்க ஹையா பினா நாங்கள் போவோம் என்று சொல்லிட்டு போகிறாங்க. ஓகேயா? ஸோ இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த ஹிவார். நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு நான் படித்து தரக்க கேட்டீங்க. இதில் வந்துட்டு யதவல்லா என்று வருகிறது. யதவல்லா என்றால் உலு செய்கிறான். ஸோ உலு செய்கிறாள் என்று சொல்லிச்சேன்னா எப்படி வரும் என்று சொல்லியெல்லாம் கேட்டீங்க படிப்பிக்கக்குள்ள. நான் அதை உங்களுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண பிள்ளைகள். பட் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் இலக்கணம் படிக்கிறீங்க தானே. ஸோ அந்த இலக்கணத்தில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தருவாங்க அதை எப்படி மாற்றுற என்று சொல்லியெல்லாம் இலக்கணத்தில் வந்துட்டு உங்களுக்கு படித்து தருவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை கவனமாக படிங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ நீங்கள் இலக்கணம் படித்து முடிஞ்சீங்கன்னு சொல்லிச்சேன்னா நீங்கள் எப்படி சர்ஃப் செய்கிற ஒரு வேர்ட்லேருந்து எப்படி இன்னொரு வேர்ட் வருகுது, மாலி முலாரி, அதே போல் வந்துட்டு அந்த முலாரியை சர்ஃப் செய்யக்குள்ள வந்துட்டு நீங்கள் எப்படியெல்லாம் மாறுமங்கிறத வந்துட்டு படிப்பீங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் கேட்டதையெல்லாம் படிப்பீங்க பிள்ளைங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ அதை படிங்க இன்ஷா அல்லாஹ். தென் இந்த ஹிவாரில் வந்துக்கிட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்லிச்சேன்னா நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக வந்துக்கிட்டு செக் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ மத்தாக்கள் வந்துட்டு கொஞ்சம் மூவ் ஆகி வந்துட்டு டவுட் கேட்க பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்துட்டு டவுட்டில் கேளுங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜூமெண்டா நீங்கள் நேரடியாக கேட்குறீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ யூடியூப் பார்க்குறாக்கள் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கட்டாயமாக வந்துட்டு பிள்ளைகள் நீங்கள் செக் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த ஹிவாரில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது விலங்கல் என்றாலும் எனக்கு செக் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே பிள்ளைகள், அடுத்தது நம்ம சொற்களஞ்சியத்துக்கு வந்துட்டு போவோம். சொற்களஞ்சியத்தில் பாருங்கள் சில சொற்கள் வந்துட்டு போட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஹிவாரில் பார்த்த சொற்கள் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். அல் அவுலாத் சிறுவர்கள், அல் ஹம்மாம் குளியலறை, யதவல்லா அவன் வுலு செய்கிறான், வாலிதத்துன் தாய், அல் குர்ஃபா அறை, யக்ரா உல் குர்ஆன் அவன் குர்ஆன் ஓதுகிறான், அல் முசல்லா தொழுமிடம், துசல்லி அவள் தொழுகிறாள், அல் மிஅ்தஃப் கோட், அந்நவ்வாரா கண்ணாடிகள், ஹையா பினா போகலாம், அல் மஸ்ஜித் பள்ளி வாயல். ஸோ இதில் இருக்கிற அவ்வளோ சொற்களும் நீங்கள் ஏற்கனவே ஹிவாரில் பார்த்த சொற்கள் தான் பிள்ளைகள். ஸோ அதுக்குரிய சொற்களை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது இந்த ஹிவாரில் வந்து சொற்களுக்கு மீனிங் விளங்கல்ல, இந்த இடத்த எப்படி மீனிங் வரும், இந்த சர்ஃப் செய்கிறது விளங்கல்ல என்று சொல்லி சொல்கிறாக்கள் எனக்கு வந்துட்டு ப்ரைவேட்டாக செக் பண்ணுங்க பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த கிளாஸை இதோட முடிப்போம் பிள்ளைகள். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.